விமென்ஸ் டேவோட கவிதைகள்லாம் கேட்டு முடிச்சுட்டீங்கன்னா, கொஞ்சம் இதையும் கேட்டுட்டு போங்க. கெட்ட வார்த்தையில திட்டு வாங்கியிருக்கீங்களா? உங்க கன்னத்துல யாராவது திடீர்னு பலார்ன்னு அரைஞ்சிருக்காங்களா? இந்த 2மே உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருந்தாலும் சரி, இல்லப்பா நான் அனுபவிச்சதே இல்லன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இஷ்டமும், டைமும் இருந்தா. பெண் உறுப்புகள கெட்ட வார்த்தைகளா மாத்தி விதவிதமா திட்டுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நெறைய பெண்கள் வீட்ல வந்து கெட்ட வார்த்தையில திட்டே வாங்கியிருக்க மாட்டீங்க. சினிமால மட்டும் தான் பெண்கள கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. ரியாலிட்டில அப்படிலாம் கிடையாதுன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வீட்ல ஒரு பொண்ண எடுத்த உடனே எப்படி மனச உடைச்சு உட்கார வைக்கலான்னா, கெட்ட வார்த்தையில திட்டுறது மட்டும் தான். இந்த வார்த்தைய சொல்லி என்ன திட்டிட்டாங்கன்னு வெளியில சொன்னா, அது நமக்கு தானே அசிங்கம். ஸோ வீட்ட விட்டு வெளியில வரும்போதே ஒரு பெரிய மூச்சா விட்டோம்னு வைங்களேன், அந்த வார்த்தையும் அப்படியே காத்தோட கலந்து போயிடும். ஆனா மனசுல எப்பவுமே இருக்கும். நம்ம இப்படி சொல்லி திட்டிட்டாங்களே, நம்ம அந்த வார்த்தைக்கு தகுதியானவங்க கிடையவே கிடையாதுன்னு. இந்த ரீல்ஸ்லலாம் நெறைய பொண்ணுங்க இஷ்டம் போல தான் வாழ்வேன். மை லைஃப் மை ரூல்ஸ். திமிருக்கே பிடித்தவள்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையாவே ஒரு சர்க்கிள போட்டுட்டு, நீ எத சொல்றதா இருந்தாலும் அந்த சர்க்கிளுக்கு வெளியில நின்னு சொல்லு. நீ சொல்றது எது என் காதுக்குள்ள போகணும், போகக்கூடாதுன்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்னு எப்ப தெரியுமா ஒரு பொண்ணு முடிவெடுத்து போவா? நீ எவனையாவது வச்சிருக்கியாடி? இப்ப வெளியில நின்னு எதுக்குடி தல வார்ற? வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட எதுக்குடி பல்ல பல்ல காட்டி பேசுற? என்ன விட ரூ. 1 அதிகமா சம்பாரிச்சுட்டா, நீ என்ன வேணா பண்ணுவியா? ராபிடோல ஒருத்தன் கூட ஒட்டிட்டு போற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இந்த மாரி வார்த்தைகள சின்ன வயசுலேருந்து தினம் தினம் கேட்டு, நான் எத பண்ணாலும் நீ ஒருத்தன் கூட சேர்த்து வச்சு தான் பேச போற. நீ பேசிட்டே இருடா அப்படின்னு சொல்லி, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அவங்க தாங்க உண்மையான செல்ஃப் ரெஸ்பெக்டட் திமிரு புடிச்ச, அவங்க குடும்பத்துக்கே புடிக்காத ஒரு ஸ்ட்ராங் விமன். ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு அடி வாங்கும்போது, ஐய்யயோ! நம்ம பொண்ண அடிச்சுட்டோமே! ஐய்யயோ! நம்ம பொண்டாட்டிய அடிச்சுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது அவங்களுக்கு பழகிடும். எப்படி அவங்க கெட்ட வார்த்தையில திட்டி பழகுனாங்களோ, அதே மாரி அடிச்சும் பழகிடுவாங்க. பொறந்த வீட்ல அடி வாங்குனா, புகுந்த வீட்ல போய் தப்பிச்சுக்கலாம்னு நெனைக்கலாம். புகுந்த வீட்லயே அடிச்சா, எங்கேயுமே போக முடியாது. இதுலருந்து விடுபட்டு வரணும்னு நெனைக்கும்போது தான், ரியல் மாரத்தானே ஸ்டார்ட் ஆகும். ஒரு டெர்ம் இருக்குல்ல, நீங்க ஒருத்தரோட சேர்ந்து வாழலாம். ஆனா, அவங்கள டிபெண்ட் பண்ணி மட்டுமே வாழக்கூடாது. எப்பவுமே தனியா வாழ்றதுக்கு பழகிக்கணும். அதுக்கு ரெடியாவும் இருக்கணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டோட உங்கள நீங்கள ரெப்ரசன்ட் பண்ணும்போது, மத்தவங்களோ, உங்க கூட இருக்கிறவங்களோ உங்கள பார்த்து, "அவ பொண்ணே இல்ல" அப்படின்னு சொன்னாலும், அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இவள இன்னைக்கே நம்ம அடிச்சு தூக்கி போட்டாலும், அடுத்த நாள் எந்திரிச்சு அவ வாழ்க்கைக்காக ஓடுவான்னு. அண்ட் இந்த விமென்ஸ் டேல உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தணும்னு நெனைக்கிறேன். எல்லா மென்னுமே விமென்க்கு அகெயின்ஸ்டும் இல்ல. எல்லா விமென்மே விமென்க்கு சப்போர்ட்டும் இல்ல. அவள் அவளாக வாழ்வதே அவளின் பேராசை. இது வெறும் வாக்கியமா மட்டும் உங்க மனசுல இல்லாம, உங்க வாழ்க்கையாவும் மாறணும். நீ நெறைய கடந்து வந்துட்ட. இதுக்கு மேல உனக்கு கடந்து போறதுக்கு நெறைய இருக்கு. அது வெறும் கெட்ட வார்த்தை தான். உடல் ரீதியா அவங்க உனக்கு ஏற்படுத்துற வலிகள நீ தடுத்து நிறுத்திக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்ககிட்ட யாராச்சும் திணிக்கிறாங்கன்னா, அத எதிர்த்து சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அத அமைதியா நிராகரிக்கவும் செய்யலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.